மவத்தத் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அலாதியான அன்பு. இந்த அன்பை அல்லாஹ் வேறு யாருக்கும் பங்கு வைத்து கொடுக்கவில்லை, கணவன் மனைவிக்கு தான் கொடுத்திருக்கிறான். அதுவும் யார் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அவனுடைய பயத்துடன் வாழ்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் இந்த இரக்கத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான். ஆகவே தான் கண்ணியமானவர்களே, இந்த அன்பு வித்தியாசமானது. தாய் தன்னுடைய பிள்ளைக்கு காட்டக்கூடிய அன்பை விட இது வேறுபட்டது. கண்ணியமானவர்களே, கணவன் மனைவி மீது கொண்டிருக்கக்கூடிய காதல், மனைவி கணவன் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல் இருக்கிறதே, எப்படியாப்பட்ட அன்பு என்று சொன்னால், கணவன் வெளியிலே வேலை செய்கிறார், வீட்டிலே மனைவி தன்னந்தனியாக இருந்து சமைத்துக் கொண்டிருக்கிறாளா? இந்த அன்புடைய அடையாளத்தை நான் கூறுகிறேன், ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளுங்கள், எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று. அருமையானவர்களே, மனைவி வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவள் என்ன வேலை செய்தாலும் அவளுடைய உள்ளம் கணவனை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும். என்னுடைய கணவர் எப்பொழுது வீட்டுக்கு வருவார், அவரை நான் எப்பொழுது பார்ப்பேன், அவருடன் நான் எப்பொழுது பேசுவேன் என்று கணவன் இல்லாத சந்தர்ப்பத்திலும் கணவனை பற்றி ஏங்கிக் கொண்டிருப்பாள். அங்கே கணவன் வேலை செய்து கொண்டிருந்தாலும், அவர் எந்த துறையிலே இருந்தாலும் அவருடைய உள்ளமும் என்ன நினைக்கும், எப்பொழுது என்னுடைய வேலை முடியும், எப்பொழுது நான் ஆஃப் ஆகுவேன், என்னுடைய மனைவியை நான் எப்பொழுது போய் பார்ப்பேன், அவளுடன் எப்பொழுது நான் பேசுவேன், அவளை நான் எப்பொழுது ரசிப்பேன், அவளுக்கு நான் எப்பொழுது முத்தம் கொடுப்பேன் என்ற பல சிந்தனையில் அவர் இருப்பார். இது தான் மவத்தத் என்ற அன்பு. கண்ணியமானவர்களே, பிறகு இருவரும் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு கணவன் வந்ததும் அந்த இடத்திலே அன்பு அதிகரிக்கப்படுகிறது. இப்படியாப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் யாருக்கு அமைத்திருக்கிறானோ இவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த சிஃபாத்துகள், இந்த தன்மைகளை பணத்தை கொடுத்தோ கௌரவத்தை கொடுத்தோ வேறு சொத்துக்களை கொடுத்தோ வாங்க முடியாது. இதை நாங்கள் எங்கே வாங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய சன்னிதானத்தில் மட்டும் தான் வாங்க முடியும். நாங்கள் இருவரும் சேர்ந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை ஒன்றாக தொழ வேண்டும். கண்ணியமானவர்களே, கணவன் மனைவிக்கு தொழுகையை நடத்தலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி நடக்கும் பொழுது இருவருக்கும் மத்தியிலே அன்பு அதிகரிக்கும். இன்று தொழுகை இல்லாததின் காரணமாக, அமல் இபாதத் வீட்டிலே இல்லாததின் காரணமாகத்தான் இன்று முசீபத் ஏற்பட்டு வீட்டுக்குள்ளால் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு காதி கோர்ட் வரை செல்கிறது. கண்ணியமானவர்களே,